ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராவல் ரிலேட்டடான ஒரு விஷயந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப் இஸ் லைக் எ ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரோட்டில் ஒரு பயணம் பண்ணுறதாகட்டும், இல்லை ட்ரெயின் வாட் எவர் த திங், நம்ம ட்ராவல்னு பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து ரொம்பவே மேடாக இருக்கும். ஒரு சில சமயம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும். சறுவலே இருக்க மாரி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா, நம்ம அது பாட்டுக்கு ஒரே மாரி இருக்கும். நம்ம ஒரே மாரி போயிட்டுருக்க மாரியே இருக்கும். டெய்லி நம்ம பார்க்குற ரோடாவும் இருக்கலாம். இல்லை புதுசா ஒரு இடத்துல போய் பயணம் பண்ணுறதா இருக்கலாம். ஜேர்னிங்கும்போது நம்ம நினச்சிக்கலாம், வித்தியாசமா புதுசா ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல மட்டும் தான் நம்ம ஜேர்னி அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா? நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவலாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல என்னடா இது டெய்லியும் ஒரே இடத்துல ஒரே இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கே, வி ஆர் யூஸிங் த சேம் வே, சேம் ட்ராவல் வே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். பட் நம்ம லைஃப்பில் அதே மாதிரி தான் இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னா அதே ரொட்டீனான ஒர்க் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒர்க் சமைக்கிறோம், செய்கிறோம். இதிலே ஐ மீன் எஸ்பெஷலி உமன் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஒர்க் பண்ணுறோம், குழந்தைகள பார்த்துக்குறோம், குக்கிங் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் போயிடும். அதே ஜென்ஸ்க்கு இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களும் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைகள பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில சமயம்லாம் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் ஒரு டக்குன்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது, இந்த லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்ம சந்தோஷமா இருக்காங்கங்கிறது நம்மகிட்ட இது மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா? போயிட்டு நம்ம ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் மனசார சொன்னால் தான் நான் சந்தோஷமா இருக்கேங்கிறது தெரியும். இல்லை நம்மளுக்காக பேச்சுக்காக கூட நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது, சரி கேட்குறாங்களே அவங்களோட கஷ்டம் தெரியாமல் இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ இல்லையோங்க, ஃபஸ்ட்டு ட்ரூ டு யுவர் செல்ஃப். நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் அந்த இடத்த வந்து நான் இவங்களுக்கான விட்டு கொடுக்குறேன், இவங்களுக்கான அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படிங்கும்போது, நாம் விட்டு கொடுக்குறவங்க யாருக்காக நம்ம விட்டு கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டிஸாக இருந்தால் மட்டும்தான், ப்ரையாரிட்டைஸ் அவங்க பண்ணியிருந்தால் மட்டும்தான், ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம விட்டு கொடுக்குறதாகட்டும், அந்த இடத்துல அந்த விட்டு கொடுக்குற தன்மைக்கும் மரியாதை, அந்த பர்சனுக்கும் மரியாதை, நம்மளுக்கும் மரியாதை. நம்ம ப்ரையாரிட்டிஸே நம்மளை பண்ணவே கிடையாது, நம்மளை டீவேல்யூ பண்ணிகிட்ருக்காங்க, டீமோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குறது, அன்சப்போர்ட்டிவாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்க ஆளுங்கிட்ட அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ட்ரூ செல்ஃபை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. இது வந்து லைஃப்பில் வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிறது. நம்ம யாரை தான் என்ன தான் தங்கமாகவே தாங்கினாலும் சரி, அவங்களோட ஒரிஜினல் செல்ஃப் என்ன நம்மளை கடைசியில் காட்டிடுவாங்க. சிலர் வந்து யூஸ் முடிஞ்சோடனே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. இது நார்மலான நான் லிவிங் திங்ஸ்க்கு இல்லை, லிவிங் திங்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்துக்கும் பார்க்கல, எல்லாத்துக்காகவும் பண்ணல. நான் வந்து என் மகனுக்காக பண்ணுறேன், என் ஒய்ஃபுக்காக பண்ணுறேன், என் ஹஸ்பண்டுக்காக பண்ணுறேன், என் குழந்தைகளுக்காக, எங்கள் அப்பா அம்மாவுக்காக, ஃபைன். எல்லாத்துக்காகவும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு நாமளே உண்மையாக இல்லாமல் போயிட போகிறோம். அது மட்டும்தான், அந்த ட்ரூ செல்ஃபை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த 2 விஷயம். அதை விட உண்மையாக துரோகங்கிறது ஒரு விஷயம் வந்து பெரிய பாவம் இல்லைங்களா? அது மற்றவங்களுக்கு பண்ணுறதாகட்டும், மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுறப்போ அதோட வேதனை என்னன்னு தெரியும். மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுறத விட உலகத்திலே ரொம்ப ரொம்ப கொடிய துரோகம் எது தெரியுங்களா? நம்மளுக்கு நாமே பண்ணிக்கிறது தான். இந்த நம்மளுக்கு நாமளே துரோகம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து வெளியே சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் உண்மையாக நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறவங்க, லவ் பண்ணுறவங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, அவங்களோட நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னாவே ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஹாப்பினஸ் என்ன, சந்தோஷம், உண்மையான ட்ரூ ஹாப்பினஸ் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு என்னங்கிறத மட்டும் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அண்ட் பி செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இவங்க வந்து காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து காப்பாற்றுங்க, யாரும் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம தான் காப்பாற்றிக்கணுங்க இல்லைங்களா? மற்றவங்க யார் என்ன தான் நம்ம தங்கமாக தாங்கினாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு நாமன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும்.
அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இதில் வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்து போகணும். சில இழப்புகளையும் கடந்து போகணும். சில நல்ல விஷயங்களும் இருந்திருக்கும். இந்த மூமெண்ட்லேயே இருந்துருமா லைஃப் அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே நிற்க போகிறதில்ல இல்லைங்களா? எங்கேயும் நிற்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை ஹோல்ட் பண்ணோன்னு நினைக்கவும் கூடாது. அதே மாதிரி சில விஷயத்த வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதை மீறியும் நம்ம போக முடியாத சுச்சுவேஷன்லேயும் இருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம கடக்கணும் அப்படிங்கும்போது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும் கடந்து போயிடும். ஒரு ரொம்ப கெட்ட காலமாக இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது ஒரே விஷயத்த மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இது கொஞ்ச நாள் தான் சரியாயிடும். கண்டிப்பாக ஒரு நாளில் இது சரியாயிடும். ஒரு நாள் அந்த ஒரு நாளுங்களுக்கு டியூன் இருக்கு இல்லைங்களா? ஒரே நாளில் சரியாயிடும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இதுவும் மாறும் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நாம் ஒரு நாளில் முடிஞ்சிடும் அந்த டியூனை விட கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும், அது வரைக்கும் நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது டியூனுக்கு தான் நம்ம அக்செப்ட் பண்ணி போகணும். ஈவன் இப்போ ரீசெண்டாக ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இறந்தப்போ அவர் மனைவி வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதை பற்றி பலவிதமான கமெண்ட்ஸ் இருக்கும். ஃபைன். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெண் வந்து இழந்திருக்கிறது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னருங்கும்போது இட்ஸ் சம்திங் வந்து ஹர்ட்டிங் தான். பட் அவருக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணி அனுப்புவேன், வழி அனுப்புவேன். சென்ட் ஆஃப் அவரே நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அவரும் சந்தோஷமாக, அவர் ஆன்மா கூட நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவர் சந்தோஷமாக இருப்பேன் சொல்லி சந்தோஷமாக தான் அவங்க வழி அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வெளியே சிரிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்பேற்பட்ட பெயின் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்க வந்து ரொம்பவே சச் தெர் இஸ் நோ வேர்ட் டு எக்ஸ்பிளைன் தோஸ் ஃபீலிங்ஸ். ஏன்னா சில வலிகள் ஆகட்டும், சில சந்தோஷங்களாகட்டும் நம்மளுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பெயின் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபைன். இதையும் அவங்க கடந்து தான் போகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம லைஃப்பில் கடந்து தான் போகணும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்காமையே இருக்கே, ஏன் என்ன நாம் இதில் தோத்துட்டோமோ அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். நம்ம லைஃப்பில் ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னு நினச்சி அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையான தோல்வி. அதுக்காக அடையிற அந்த பொருள் வேணுங்கிறதுக்காக நம்ம போடுற ஒவ்வொரு முயற்சியுமே என்னை கேட்டால் சின்ன சின்ன சக்ஸஸ் தாங்க. அந்த பெரிய சக்ஸஸ் வந்து ஒரே நாளில் வரப்போகிறதில்ல. சின்ன சின்னதாக நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த பெரிய சக்ஸஸ் கிடைக்க போகுது. நம்ம ஒரு பொருள் வேணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு அதுக்காக ஒரு துளி கூட முயற்சி பண்ணாமல் அதை விட்டுட்டு வந்துட்டு அதுக்காக ஃபீல் பண்ணுறது ரொம்பவே தப்பு. இஃப் யூ காண்ட் ஈவன் மேக் அன் எஃபர்ட் டு தட் திங் விச் யூ விஷ் மீன்ஸ் தென் டோன்ட் ரிக்ரெட் லேட்டர். அட்லீஸ்ட் சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரியோ தப்போ, கிவ் அ ட்ரை. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. அட்லீஸ்ட் நான் விரும்பின பொருளுக்காக, எனக்கு பிடிச்ச ஒரு பொருளுக்காக, ஒரு பிடிச்ச விஷயத்துக்காக நான் ட்ரையாச்சும் பண்ணினேன். அந்த இடத்துலயாச்சும் நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி நான் ட்ரை பண்ணி பார்த்தும் கிடைக்கலையே அப்படிங்கிறத நம்ம ஜெயிக்கிறோ தோக்குறோம் 2வது விஷயம். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணினேன் அப்படிங்கிற அந்த ஆறுதலையே நமக்கு பல கோடி சந்தோஷம் கிடைச்சிரும் இல்லைங்களா? ஸோ எதாக இருந்தாலும் சரி எதுவும் கடந்து போகும். எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சிலது நல்ல நேரம், கெட்ட நேரம் அந்த மாதிரிலாம் நினச்சி அதை ஓரியன்டடாக போகிறவங்களும் இருக்காங்க. எந்த இதாக இருந்தாலும் சரி பிலீவ் இன் கர்மா. நம்ம என்ன பண்ணுறோமோ நாளைக்கு அதுதான் நம்மளுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்ணிடுறோம், சந்தோஷமாக இருக்கும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மையான சாட்சி இருக்குது. யாருமே சாட்சி இல்லை, விட்னஸ் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது உண்மையானவங்களோட மனசாட்சி இருக்குது. இங்கே வந்து இப்போ இருக்க காலத்தில் தான் நிறைய பேர் மனசாட்சி கொன்னுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் உண்மையாக சில மனசாட்சிகள் வந்து திருப்பி உங்களை கேள்வி கேட்டு அதுவும் துன்புறுத்தும். அப்படி இல்லையா, மனசாட்சி கொன்னுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, கர்மா வில் டேக் அ ரிவெஞ்ச் ஃபார் தட். கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தோமோ அது வட்டி முதல்ல நமக்கு திரும்பி கொடுக்கும். ஸோ இது நம்மளுக்கு இப்படி ஆகிடுச்சே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதை விட்டுட்டு நம்மளது டே டு டே லைஃப் என்ன இதோ நம்ம பொழப்ப பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு முன்னேற முடியும் இல்லைங்களா? அதை மட்டும் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. மனசை எதாக இருந்தாலும் சரி தைரியமாக வச்சுக்கணும். எதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மைண்ட் செட்லேயே செட் ஆகிட்டு போய்க்கலாம். ஒரு இதில் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் த்ரூ ஆகணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ப்ரோக் இட் அவுட். வாய் விட்டு அழுகிறதாகட்டும், வாட் எவர் த திங்ஸ் விச் மேக்ஸ் யூ பெட்டர், அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைக்கலாம். ஜஸ்ட் டூ தட்.
டோன்ட் மேக் எனி ஷை ஆன் தட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கருத்தாக இருக்கும். ஜஸ்ட் லிவ் இட் அண்ட் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா, இல்லை ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நல்லா நான் சாப்பிட்டேன், எது உங்களுக்கு அங்கே ரிலாக்ஸ் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். காசு அது இதுன்னெல்லாம் பார்த்தா அந்த டைமில் உங்களை எது ரிலாக்ஸ் பண்ணுமோ அது என்னங்கிறது மட்டும் இது பண்ணுங்கள். வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்னங்கிறது உங்களோட டே டு லைஃப்க்கு பேக் வந்துடுங்க. எதாக இருந்தாலும் சரி, லைஃப் இஸ் ours, we have to live. Nobody will come and help us to overcome whatever thing which happened in our life. So be confident on that. Always I want to thank to every subscriber because almost நம்ம 5000 subscribers கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் 5000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்ப்போங்க. பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ யூனிவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் who are seeing my video.